ஒருத்தனுக்கு கை, இன்னொருத்தனுக்கு கால். இவனுக்கு மூளையில இருக்க நரம்பெல்லாம் வெடிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் கழுத்து, கையை, இடுப்பு, காலு எல்லாம் மறுத்து போயிடும். எவடாவா? எங்க லாரிய மடக்கி அரிசி திருந்தவன் எவன்? எவடாவா? கேக்குறல இவன் தானா? என் பேர் மொக்கராசு. என் வயசு 32, என் மேல 62 கேஸ் இருக்கு. எனக்கு யாரும் இல்ல, பெத்தவங்க இல்ல, கடவுள் இல்ல, யாருமே கிடையாது. என் மாமா மட்டும்தான். என் மாமா மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்கணும்னு இந்த தொகுதி எம்எல்ஏ போட்டு தள்ளேன் தெரியுமா? எதுக்கு? இங்க பை எலெக்ஷன் நடக்கணும், அதுல ஒரு ஜெயிக்கணும்னு. என் பேக்ரவுண்ட் தெரிஞ்சும் என்ன எதிர்க்கிறவன் பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்காது. என்கிட்டயோ இல்ல என் மாமன் கிட்டயோ வச்சுக்காத. வச்சுக்கல, ஆனா இப்போதான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதோ அஜய்குமார், எம்காம் டாப் ரேங்கர். இதே ஊர் தான். வரப்போற எலெக்ஷன்ல உன் மாமனை எதிர்த்து நிக்க போறது இவன் தான். விளையாடுறதா எனக்கு பிடிக்கும். ஆடுவோம் ஆடுவோம். ஆட்டத்தை நீ ஆரம்பிச்சு வச்சுட்ட, நான் முடிக்கிறேன். எஸ்கார்ட் கொடுத்தது யாரா? வேற யாரு? அந்த பப்பு தான். நாமினேஷனை வித்ரா பண்றதுக்கு நாளைக்கு தானே கடைசி நாள். அதான். ஏண்டா கேவலம் நீங்க 10 பேர் அரசியல்ல இறங்கிட்டா எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஸ்கூல்ல வாத்தியார் சொல்லி கொடுக்கறத அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்லடா அரசியல்னா. அரசியல்னா வேற. கொலை பண்ணணும், வெடிகுண்டு வைக்கணும், போலிங் பூத்தை கேப்சர் பண்ணணும், சாராய பாக்கெட்டை கொடுக்கணும், காசு செலவழிக்கணும். இதெல்லாம் நீங்க செய்வீங்களா? நான் செய்வேன். நீங்க செய்வீங்களா? சொல்லுங்க. மாமா நீ வேற. இந்த வயசுல நீங்க என்னடா பண்ணணும்? பொண்ணுங்க பின்னாடி சுத்தணும், டீசிங் பண்ணணும். போங்கடா போய் லவ் பண்ணுங்க, தூக்கிட்டு போங்க. அவ வரலையா மூஞ்சில ஆசிட் ஊத்துங்க, இல்லடா வயித்துல ஒரு சருவுங்க ஒரு வீட்டு. அதை விட்டு இங்கடா பண்றீங்க? ஆமா நீ வேற. இவனுக்கு ஒரு ஆளுங்க, இவனுக்கு போய் பேசிக்கிட்டு சொல்லு, இங்கே போட்டு தள்ளிடுற. எத்தனை பேர் இருக்காங்க? மிஞ்சி மிஞ்சி 10 பேர் போனங்களா? சொல்லு சொல்லு. வேண்டாம் வேண்டாம், நீ அவசரப்படாத. இந்த பப்பு யாதவ பத்தி கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து சொன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. பம்பாயில பிறந்தேன், பாளையங்கோட்டையில வளர்ந்தேன். சின்ன புள்ளையில இருந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், போட்டு தள்ளுறது. உங்க கைக்கு டிகிரி வரத்துக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, இந்த பொசிஷனுக்கு வரத்துக்கு நானும் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். மரியாதையா என் பேச்ச கேட்கலன்னா ஒருத்தங்க கூட இங்க இருந்து உயிரோட போக மாட்டேன். புரிஞ்சது இல்ல? வித்ட்ரா பண்ணிடுங்க. பண்ணிடுவாங்க மாமா. என்ன செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருவாங்க. இல்லைன்னா நான் செஞ்சிருவேன். வாடா வா மாமா.
உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள அதுவும் என் பெட்ரூம்குள்ளே வந்திருப்பீங்க. உங்களை என்னடா பாக்குற? நீ யார்கிட்ட முதல்ல தெரியுமா? தள்ளுங்கடா, வழிவிடுங்க, வழிவிடுங்க. சூர்யா, நடராஜு, டேய் பேசுங்கடா. என்ன வேணும் உங்களுக்கு? பேசுங்க, பேசுங்கடா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். டேய் சூர்யா, நடராஜு, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? இந்த குமரனை பத்தி நீயும் தெரிஞ்சுக்கணும்ல. எங்க கேம்பஸ்குள்ள கால் எடுத்து வச்ச உன்ன மாதிரி ரவுடிங்க யாரும் முழுசா வெளியே போனதில்ல. நீ சொல்லிட்டும் செய்ய மாட்ட. நான் சொல்லாம செஞ்சிடுவேன். குமரன் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ஒட்டுமொத்தமா போட்டு தள்ளிட்டான். பேசு மாமா, மாமா பேசு மாமா, மாமா நல்லா இல்ல மாமா, பேசு மாமா, மாமா என்ன சொல்லு, காலேஜே பாம்பு வச்சு தூக்கிடுறேன். மாமா பேசு மாமா. என்னத்த பேசுவாரு? மாமா இப்படி மௌனமா இருந்துதான் 100 வெடிகுண்டு 1000 கத்தி செய்யாத வேலைய அந்த பொடி பையன் குமார் அசால்ட்டா வந்து சைலண்டா முடிச்சிட்டு போயிட்டான். அன்னைக்கு காந்தி தாத்தா அகிம்சன்ற ஆயுதத்தை பயன்படுத்தி இதே மாதிரி சைலண்டா இருந்துதான் லட்சக்கணக்கான பிரிட்டிஷ்காரங்களை ஒட்டுமொத்தமா துரத்திட்டாரு. அந்த குமரன் கூட கண்ணாடி கையில குச்சி இல்லாத காந்தி மகன் தான். பய சாதாரண ஆளு இல்ல, கடலையே கைக்குள்ள அடைக்கிறவன் போல இருக்க. அந்த கடல்ல போய் நீயும் குதிச்சுடு. ஐயோ என்ன மாமா சொல்ற? ஆமாண்டா மாப்பிள்ள, அவன் இருக்கிற வரைக்கும் நாம ஜெயிக்க முடியாது. என்ன பேசுறடி, போட்டு தள்ளிடுறோட. போட்டு தள்ளுறது முக்கியம் இல்ல, ஓட்டு வாங்கணும். அவன் எப்படி நம்மள சைலண்டா அடிச்சானோ அதே மாதிரி நாமளும் அவனை சைலண்டா. மீதி நிலகையா விட்ட காந்தி தாத்தா மாதிரி கத்தி பாபலாம் தூக்கி போட்டு கையை கட்டணும் உட்காரணும்னு சொல்ல வரியா? எலெக்ஷன் முடியிற வரைக்கும் நாமளும் அந்த தாத்தா வழியை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த குமரன் நீங்க அங்க ஓரம் கட்டிட்டு பப்ளிக் சிம்பத்திய கரெக்ட் பண்ணணும். புரிஞ்சு போச்சு மாமா, எனக்கு கொஞ்சம் அரசியல் தெரியும். அதான்டா பழி அவனுக்கு மேல விழணும், பாம் மாமா மேல விழணும். நீ கவலைப்படாத மாமா, உன் மேல ஒரு துரும்பு கூட படாது. ஆனா பாம் போட்டது அவனுக்கு தான் சொல்லி குமரனையும் அவன் கேங்கையும் மொத்தமா உள்ள தள்ளிடுவோம். அப்போ நீயே ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள போய் அங்க இருந்து பிளான் பண்ணி பாம்பு போடு. இன்னைக்குதான் உருப்படியான ஐடியா கொடுத்த வக்கீல். வேற ஏதாவது கேஸ் இருக்கு, ஒன்றை குழப்பல ட்ரை பண்ணி கேஸ் போடு. வக்கீல்ல கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். கத்தாத 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 கத்தாத. நீ நேரா போய் மொக்கராஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடு. கையில தானே குத்துன, ஏன் நொன்றான் அவன்? पुरुषोत्तम यादव जिंदाबाद, पुरुषोत्तम यादव